ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்று டெல்லி செங்கோட்டையில் 98 நிமிடங்கள் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி ஒரே நாடு ஒரே தேர்தலின் அவசியம் குறித்து எதிர்க்கட்சிகளுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருந்தார். ஆனால் அதற்கு அடுத்த நாளே பண்டிகை காலத்தையும் பாதுகாப்பு பற்றாக்குறையும் சுட்டிக்காட்டி மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநில தேர்தல்களை தள்ளி வைத்திருக்கிறது தேர்தல் ஆணையம். மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர் என 4 மாநிலங்களில் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஹரியானா, ஜம்மு காஷ்மீருக்கு மட்டும் தேர்தலை அறிவித்திருக்கிறது தேர்தல் ஆணையம். ஆனால் மகாராஷ்டிரா தேர்தலை நடத்தாமல் தள்ளி வைத்திருப்பதற்கு பண்டிகை காலமும் பாதுகாப்பு தேவையும் தான் காரணமா என்கிற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. மகாராஷ்டிராவில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணியின் ஆட்சி நடந்து வருகிறது. ஆனாலும் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் கூட்டணி கட்சிகளான ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா மற்றும் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் சேர்ந்து மொத்தமுள்ள 48 தொகுதிகளில் வெறும் 17 தொகுதிகளை மட்டுமே வென்றன. ஆனால் எதிர்க்கட்சியான மகாவிகாஸ் அகாடி கூட்டணி 30 தொகுதிகளை வென்றது. அதிலும் உத்தவ் சிவசேனா மற்றும் சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் தங்களது பாரம்பரிய சின்னம் இல்லாமலேயே இவ்வளவு பெரிய வெற்றியை பதிவு செய்திருப்பது பாஜகவின் தூக்கத்தை கெடுத்திருக்கிறது. மக்களவைத் தேர்தல் வெற்றியால் உற்சாகமடைந்த மகாவிகாஸ் அகாடி கூட்டணி தேர்தல் பிரச்சாரத்திற்கு வியூகம் வகுப்பது, ஒருங்கிணைந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பது, தொகுதி பங்கீட்டை சுமூகமாக முடிப்பது என முன்னேறி வருகிறது. முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே, காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் முதல்வர் வேட்பாளரை நிறுத்தினாலும் சம்மதிக்க தயார் என பேசியுள்ளது கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலான பிணைப்பை அதிகப்படுத்தி இருக்கிறது. ஆனால் மகாயுதி கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடங்குவதற்கு முன்னரே ஏக்நாத் ஷிண்டே 113 தொகுதிகளுக்கு தேர்தல் பார்வையாளர்களை நியமித்து விட்டார். அஜித் பவார் 70 தொகுதிகள் வரை போட்டியிட ஆர்வம் காட்டுகிறார். போதாக்குறைக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் கொடுக்காதது, மாநிலத்தில் நடந்த தோல்விக்கு இந்துத்துவ அமைப்புகள் அஜித் பவாரை குற்றம் சாட்டியது ஆகிய சம்பவங்களால் அதிருப்தியின் எல்லையில் இருக்கிறார். இதனால் கூட்டணி கட்சிகளை சமாளிக்கவே பாஜகவுக்கு கூடுதல் அவகாசம் தேவைப்படுவதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். அடுத்ததாக மராத்தா சமூகத்தினர் இடஒதுக்கீடு கோரி நடத்தி வரும் போராட்டம் ஓபிசி சமூகத்தினருடான மோதல் போக்கை உருவாக்கி இருக்கிறது. இதனால் மராத்தா சமூகம் உத்தவ் தாக்கரே வசம் சாய்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் தேர்தலை நடத்துவதும் பாஜகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த பிரச்சனைகளை சரி செய்யத்தான் பட்ஜெட்டின் போது பல திட்டங்களை அறிமுகம் செய்திருந்தது ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான அரசு. இந்த திட்டங்களை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்து வாக்குகளாக மாற்றும் வேலையில் இறங்கியிருக்கிறார் அஜித் பவார். முக்கிய மந்திரி யுவ காரிய பிரஷிக்ஷான், மாஜி லடுக்கி பாகி யோஜனா, மஜா லடுக்கா யோஜனா என வேலையில்லா இளைஞர்கள், பெண்கள், ஆண்கள் என அனைவரையும் குறிவைத்து திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த திட்டங்கள் இன்னும் முழுதாக பயனாளர்களை சென்றடையவில்லை. குறிப்பாக குடும்ப பெண்களை குறிவைத்திருக்கும் லடுக்கி பாகி திட்டம் ரக்ஷா பந்தனுக்கு 2 நாள் முன்னதாக, அதாவது 17ஆம் தேதி தான் தொடங்கப்பட இருக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் பயனாளர்களுக்கு 1700 ரூபாய் வழங்கப்பட இருக்கிறது. இந்த திட்டங்கள் எல்லாம் மக்களை சென்றடையும் முன்னரே தேர்தல் நடத்துவது ஏற்கனவே களத்தில் டேமேஜ் ஆகி இருக்கும் மகாயுதி கூட்டணியை மேலும் சேதப்படுத்தும் என்பதால் தான் தேர்தலை தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். இதன் மூலம் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் களத்தில் இறங்கி வேலை செய்ய நேரமும் போதிய அவகாசமும் கிடைக்கும். மேலும் தற்போது தேர்தலுக்கான தயார் நிலையில் இருக்கும் மகாவிகாஸ் அகாதி கூட்டணியின் சமநிலையை குலைத்து கடும் போட்டியை கொடுக்க முடியும் என்று கூறுகின்றனர் அரசியல் விமர்சகர்கள்.